ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தீபன்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ராடக்ட் ரிவ்யூங்கிறத விட ஐம் கோனா அன்பாக்ஸ் ஏ ப்ராடக்ட். ஒரு வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச். ஆக்சுவலி நாய்ஸ் ஒர்டெக்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு மாடல். என்னடா போன வீடியோவில் வந்து நாய்ஸ் வாட்சை கழுவி ஊற்றினானே இந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ் வீடியோவில், இப்போ வந்து திரும்ப நாய்ஸே வாங்கியிருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நீங்கள். இது ஒரு உமன் எடிஷன்ஸ், லேடிஸுக்குரிய வாட்ச் தான். இது ரிவ்யூஸ் வந்து ஆக்சுவலி இது ஓல்டு கலெக்ஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது லான்ச் ஆகிய 2 years ப்ளஸ் இருக்கும். எனக்கு ஒரு நல்ல ஆஃபரில் வந்துச்சு, 1999 ஆஃபரில் வந்துச்சு. ப்ளூடூத் எனபிள் வாட்ச். அந்த வாட்ச் தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த வாட்ச் வந்த உமன்ஸ் வாட்சில் இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றது ரிவ்யூஸ் பார்த்தா வாங்கியிருக்கேன். லெட்ஸி உள்ள அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் உள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டு. பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் நாய்ஸோட டைரக்ட் வெப்சைட்டில் தான் வாங்குவேன், நான் அமேசான்லேயே வேறு எதுலேயுமே வாங்கலை. ஆனால் இதே வாட்ச் நான் அமேசானில் செக் பண்ண போது ஸ்டார்டிங் ப்ரைஸே 2299 போட்டிருந்தான். அதே மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போகும்போது அதோட ரேட் வந்து இதோட ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு. பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ். ஓகே, ஸோ எலைட் எடிஷன் சொல்லி ஒரு மாடல். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட். இட்ஸ் யூனிசெக்ஸ் தான் ஆக்சுவலி. நாய்ஸ் ஆப் இது ஓல்டு ஓஎஸ். ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஓஎஸ் தான் நல்லா இல்லை, இது பழைய ஓஎஸ்ஸு. ஸோ இட்ஸ் ஓல்டு கலெக்ஷன். இது ஆக்சுவலி மேட் இன் இண்டியா, பட் இட்ஸ் இயர் வந்து மேனுஃபேக்சர் இயர் இதை மென்ஷன் பண்ணல. லெட் மீ செக் மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்ட்டு. நோ, இது மென்ஷன் பண்ணல. மேனுஃபேக்சர் இயர் எப்போன்றது மென்ஷன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 years ஓல்டு வாட்சாக தான் இருக்கும், நியூ வாட்சாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு. பேக்கிங்காக நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் அதோட குவாலிட்டி தான் மோசமாக இருக்குது வர வாட்ச் வந்து. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ரைட், ஓகே. ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு புக்லெட் கொடுத்துருக்கான். சிஸ்டர் எல்லா இதுலேயும் கொடுக்குற மாதிரி புக்லெட் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, செயின் ஸ்ட்ராப் எப்படி பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறதுன்னு சொல்லி, அது நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி ஆப்பிளில் அது கொடுத்துட்டு இருந்தோம், அப்போ ஆப்பிளில் கொடுக்குறத விட்டாங்க, மற்ற கம்பெனியான கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடுத்து ஓரமாக வச்சுட்டு வில் கோ ஃபார் தி வாட்ச். ஓகே, 1999 இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ் இஸ் ஒர்த் இட் தான். ஏன்னா பில்ட் குவாலிட்டி எல்லாம் நாட் பேட், நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக நல்ல குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக தான் இருக்குது. வாட்சோட பில்டுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டு பக்கமே சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. தாட்டி க்ரோன் கொடுக்காம சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க. மெயினாக 1999 ஒரு AMOLED டிஸ்பிளேங்கும்போது ஒர்த் இட் தான், வாங்கலாம். பட்டு இதோட யூசேஜ் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ரிவ்யூ போட முடியும். நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஆக்சுவலி நான் வாங்கினது எங்கள் அம்மாக்காக. ஸோ இது ஐஃபோன் யூசர்ஸ்க்கெலாம் நாய்ஸ் வாங்குறது அந்தளவு அட்வைசபுளான்னு கேட்டால் என்னை கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐஃபோன் ஐஓஎஸ்க்கு வந்து இதெல்லாம் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஓகே பர்ஃபெக்ட்லி இஸ் ஒர்க்கிங், கனெக்டிவிட்டி இஷ்யூ வரல, எதுவுமே வரல. பட் இதை ஆண்ட்ராய்டுக்குன்னு வரும்போது, ஐஓஎஸ்ன்னு வரும்போது பெருசாக ஒர்க் ஆக மாட்டேது, நிறைய கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் வருது. இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான். இந்த வாட்சுக்கு மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் நீங்கள் வாங்குகிற எல்லா வாட்சுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட், இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிராண்டுங்கிறனால, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செயினுங்கிறனால நீங்கள் வந்து உங்கள் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டூல் கொடுத்துருக்கான். திஸ் இஸ் குட் திங் ஆக்சுவலி, நல்ல விஷயந்தான். இது இந்த வாட்சுக்கு மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் நீங்கள் எந்த வாட்ச் வாங்கினாலும் எல்லா வாட்சுக்குமே இது எனக்கு தெரிஞ்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ யூனிவர்சல் பின் தான். பட் ஒரு எக்ஸ்பென்சிவ் வாட்ச் போனீங்கன்னா திங்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும்.
ஸோ அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகாது. பட் இந்த மாதிரி நார்மல் வாட்சஸ்ஸு, நம்ம இந்தியன் மேட் வாட்சஸ் எல்லாத்துக்குமே இதே சைஸ் பின் தான் வருது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்சோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா, நாய்ஸோட ஓஎஸ் இது. ஜிபிஎஸ் எனேபிளான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஜிபிஎஸ் எனேபிள்லாம் நாய்ஸில் வந்து அமேஸ்ஃபிட் அளவுக்குலாம் பர்ஃபெக்டெல்லாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்ச் வந்து உங்களுக்கு கழுவி ஊற்றுனேன். ஒரு வாட்ச் ஒன்று வாங்கிட்டு ஜிபிஎஸ் இஸ் நாட் ஒர்க்கிங் வேலை ஒன்றும் இல்லை. இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல், ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது வந்து ஆக்டிவ் ட்ராக்கரு, கலோரி ட்ராக்கரு, ஹார்ட் பீட்டுக்காக தான் மெயினாக வாங்கின அம்மாக்காக. ஹார்ட் ரேட் மானிட்டர் வச்சுருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்ஸு, ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வருது. எஸ்பிஓடி வந்து மானிட்டர் பண்ணுது, உங்கள் ப்ரீத்தை வந்து இது மானிட்டர் பண்ணுது. ஆனால் இதெல்லாம் பர்ஃபெக்டான கவுண்டில் வருதான்னு கேட்டால் இல்லை. டெஃபினெட்லி எந்த ஸ்மார்ட் வாட்சுமே அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் காட்ட முடியாது, இதுவும் காட்டாது. அதே மாதிரி யாருமே வந்து 24 ஹவர்ஸ் ஒரு வாட்ச் கையில் கட்டிகிட்டே சுற்றலாம் மாட்டாங்க. ஸோ அது அந்தளவுக்குலாம் இது சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஒரு ட்ரை, ஒரு 1,999க்கு ஒர்த்தான ஒரு வாட்ச். மெயினாக அந்த மெட்டீரியல், இதோட மேக்கிங்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. மேக்கிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் இது 1,999க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் 100% ஒர்த். அது இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், ஸ்டெப் கவுண்ட், இது எல்லாமே காமிக்கும். நார்மலாக எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிறது எல்லாமே இதுலேயும் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ரவுண்ட் ஸ்கொயர், இது வந்து ஸ்கொயர் ஷேப்பு ஆம்ப்லாய்ட் டிஸ்பிளேயோட வருது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஃபுல்லி ஒயிட். இதோட ஸ்பெஷலாக இதோட நான் உங்களுக்கு சொல்லணுன்னா, ஒரு 7 days பேட்டரி சொல்லியிருக்காங்க. பட் அது 7 daysலாம் இருக்குமான்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பேட்டரி சார்ஜே இப்போ இல்லை, 1% தான் சார்ஜ் இருக்குது. நான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூசர் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இதை பற்றி யூசர் ரிவ்யூ பண்ணுறேன். எதனால் நான் யூசர் ரிவ்யூ பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி ஓல்ட் மாடல். அந்த நாய்ஸில் வந்ததுலேயே ஒரு டீசெண்டான மாடல் ஒன்று, உள்ள ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தான மாடல் ஒன்று. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வாட்சை வாங்கினேன். இது ரொம்ப ஓல்டு மாடல் ஆக்சுவலி. இந்த மாடலுக்கு இதுக்கப்புறம் நாய்ஸில் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு. பட் அதுக்கு ரிவ்யூ பண்ணுறேன்னா பண்ணலாம். பட் இதுக்கு வந்து ஓல்டு மாடல் தான். இதுக்கு ரிவ்யூ அவசியமாக இல்லைன்னு தெரியல. இஃப் யூ ரியலி நீட் ரிவ்யூ ப்ளீஸ் லெட் மீ நோ. டெஃபினெட்லி இதுக்கும் நான் யூசர் ரிவ்யூ போடுறேன், என்ன போடலாம்னு சொல்லி. ஓகேங்களா? டிஸ்பிளே வந்து 1.46 inches ரவுண்ட் ஆம்ப்ளாய்ட் டிஸ்பிளே. 45 grams இருக்குது. ஒட்டு மொத்தமாக வெயிட் 45 grams இருக்குது. பட் இதில் ஸ்டாப்ஸ்லாம் சின்னது பண்ணி கட்டி பார்த்தா தான் தெரியும். இதோட அக்யூரேசிலாம் எந்த அளவுக்கு இருக்குலாம் தெரியாது. கண்டிப்பாக அக்யூரேசிலாம் நாய்ஸ்லாம் 100% பெர்ஃபெக்ட் எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு நம்மளோட சேஃப்டிக்கு, நம்மளோட திருப்திக்கு டக்குன்னு நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் விஷயம். இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, காலிங் ஃபியூச்சர் இருக்குது, ப்ளூடூத் காலிங்லாம் நீங்கள் ஃபோன் டேரெக்டாக பேசலாம், அது இதுலேயே பேசலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. NFC கனெக்ட் பண்ண முடியாது இதில். ஸோ இன்னொரு ப்ளூடூத் டிவைஸ் இதோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியுமான்னு, ஃபோனை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை பற்றி யூ நீட் யூசர் ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக இதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீபன்ஸ் vlog.